ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ப்ரோமோ வேற லெவலில் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு அந்த ப்ரோமோ. காவேரி அவங்களுடைய அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதா அவங்க எக்ஸ்பிரஷன் மூலமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அதை நமக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இம்மிடியட்டாக விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு அவங்க வந்து மொபைல் எடுத்து கால் பண்ணுறாங்க. உணர்வு பூர்வமான கதை களத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பிக்சரையும் அந்த ப்ரெக்னன்சி கிட்டோடைய பிக்சரையும் ஷேர் பண்ணும்போது அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும், அவங்க கையில் அதாவது காதில் மொபைல் இருக்குது. பட் விஜயை வந்து ரீச் பண்ண முடியல போல. அதனால அங்கிருந்து இம்மிடியேட்டா விஜய் போய் தேடுவாங்க போல. மேபி அவர் இருக்கிறது எங்கேயாவது வெளில போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த மாமி கிட்ட போயிட்டு அவங்க கேட்குற மாதிரி ஒரு சீன் வரப்போகுது. கான்வர்சேஷன், அவங்க கார்டனிங்ல ஏதோ தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன். அப்போ வந்து காவேரி போயிட்டு மாமி கிட்ட பேசுகிற மாதிரி ஆல்ரெடி இது வந்து எப்பயோ ஷேர் ஆச்சு யூடியூப்ல, அவங்களோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதே சேம் காஸ்டியூம் தான் இல்லையா. ஸோ அந்த மொபைலை கையிலேயே எடுத்துக்கிட்டு விஜயும் ரூம்ல இல்லாததுனால மாமி கிட்ட என்கொயரி நடக்குது. ஸோ மாமி என்ன சொல்ல போறாங்க, இல்லை அந்த ஒரு தாலியை பற்றின ஒரு கான்வர்சேஷன் போச்சு, அதை பற்றி ஏதாவது என்கொயரி பண்ணுவாங்களா காவேரி கிட்ட என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனிவேஸ் இம்மிடியேட்டா விஜய் கிட்ட சொல்ல முடியல. மேபி அவர் ஈவினிங் கூட வரலாம், அதர்வைஸ் நைட்டு கூட வரலாம். வந்த உடனே போயிட்டு கண்டிப்பா விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்றதுல நானுமே ஸ்ட்ராங்கா நம்புறேன். பிகாஸ் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல கூடிய சுச்சுவேஷன்லேயும் நம்ம காவேரி அங்கே இல்லை. ஸோ டைரெக்டாக விஜய் கிட்ட தான் அவங்க சொல்ல முடியும். பட் இம்மிடியேட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த டிலே வந்து மேபி ஒரு நாளாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பாக இருக்குது. ஒரு நாளாக கூட இல்லை, இவங்க காலையிலே செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈவினிங் விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள். ஏன்னா பிரவீன் சாரோடைய அந்த ஹேண்ட் ஹோல்டிங் பிக்சரை நான் இப்போ வரைக்கும் இந்த சீனாக இருக்கும் நான் நல்லா ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஏன்னா அவருடைய அந்த பிடிஎஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சீன்ஸாக இருந்திருக்கு. அதை வந்து நல்லாவே நமக்கு வந்து அதை டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க விஷுவலாக. ஸோ அந்த வீக்காக ரீயூனியன் இருந்துச்சு இல்லையா ரீசெண்டா, அதுல வந்து அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சீனை ரொம்ப பெருசா வந்து நமக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரெக்னன்சியை காவேரி விஜய்க்கு ரிவீல் பண்ணும்போது அந்த சீன் வரும் தான் இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். அப்படியே மாமியே ஏதாவது போட்டு வாங்கலாம் காவேரி கிட்ட விஜய் சொன்னதை வச்சுன்னு சொல்லி அவங்கள குழப்பினாலுமே காவேரி வந்து இனிமேல் நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி விஜய் மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவா வந்து காவேரி கிட்ட சொல்லியாச்சு. காவேரிக்கும் இப்போ விஜய் மேலே எந்த ஒரு சின்ன ஒரு துளி டவுட் கூட கிடையாது. எல்லாமே ஜஸ்ட் வெண்ணிலா வந்து குணமாகி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் அதை வந்து நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் இன்னைக்கு எபிசோட்லயும் அந்த விஷயத்தை தான் அவங்க வந்து மறுபடியும் நமக்கு வந்து காவேரி விஜய் கூட போகாம இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். அதுவுமே வந்து டவுட்னால கிடையாது. அங்க போனா விஜயை நம்ம வந்து விஜயை ஹர்ட் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு விதத்துலயும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் அவங்க வந்து போகாம இருக்காங்க. ஈவன் இன்னைக்கு கூட ஒரு குட்டி டயலாக் வச்சிருந்தாங்க, நம்ம போயிடலாம பேசாம விஜய் கூடயே அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டாங்க காவேரியுமே. இப்போ வேற பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போ வேணாலும் வீக்கா வந்து ஜோடியாக பறந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் எனிவேஸ் நான் வந்து இப்போ எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது காவேரி இதை விஜய் கிட்ட சொல்லும் போது விஜயோடைய ரியாக்ஷன், அவர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறாரு. நான் கூட ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க, அது வந்து இன்னொரு விஷயம். பட் கண் கலங்கி எமோஷனல் ஆகி அதை கையை பிடிச்சி நமக்கு வந்து அதை பிரவீன் சார் வேறு லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்காது அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இப்படி நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதும் சண்டே ப்ரோமோ போட்டு நம்மளை வந்து திங்கிங்லேயே வச்சுருப்பாங்க. அதர்வைஸ் சாட்டர்டே நைட் ஒரு ஸ்னேக் பீக் கொடுப்பாங்க. இந்த முறை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃப்ரைடேவே வந்து வீக்காக வந்து பேரண்ட்ஸாக ப்ரொமோட் ஆனதுனால அவங்களும் ஹாப்பினஸில் ரொம்ப அட்வான்ஸ்டாக ப்ரோமோ போட்டுட்டாங்க போல். எனிவேஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியாக லூ மோடில் ப்ரோமோ பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் வரும், நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேமிலிக்கிட்டேயுமே வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது இந்த ப்ரெக்னன்சியை மட்டும். பிகாஸ் அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படியே காட்டி கொடுத்துரும். அதுவும் அத்தை வேற வந்து பெரிய சிஐடி மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. அவங்களே கூட வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அவங்களுக்கு மட்டும் தெரிய வர மாதிரியும் காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எத்தனை நாளைக்கு அத்தை இருக்க போறாங்கன்னு தெரியல. பட் அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவா அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்களுடைய காவோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இனிமேல் வீக்காவோடைய ரீயூனியனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தான் தோணுது. மயக்கம் வாமிட்டை வச்சு ஃபேமிலியே கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வயிறே கொஞ்சம் பெருசாகும் இல்லையா, அப்போ வந்து ஃபேமிலி கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி